ஒரு குட்டி பையன் அவனுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு காசையும் அவனோட உண்டியல்ல சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கான். இந்த குட்டி பையன் அவனுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனோட பாக்கெட்ல இருந்து காசை எடுத்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறான். ஐஸ்கிரீம் வாங்குற காசை கூட நம்ம சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீமை ரிட்டர்ன் பண்ணிட்டு அவன்கிட்ட இருக்கிற காசை கொண்டு போய் அவனோட உண்டியல்ல போட்டு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற பழைய வேஸ்ட் பேப்பர் எல்லாம் எடைக்கு போறான். வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கறனால அவனோட ரைம்ஸ் புக்கையும் சேர்த்து போட்டு அதுக்கும் காசு வாங்கி அவனோட உண்டியல்ல போட்டு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஒரு பலூன் வாங்குறான். ஆனா அந்த பலூன் வாங்குறதுக்கும் இவன் காசு கொடுக்கும்போது இந்த காசையும் நம்ம சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா அந்த பலூன் அவர்கிட்டே கொடுத்துட்டு அந்த காசையும் கொண்டு போய் அவனோட உண்டியல்ல போட்டு வச்சுக்கிறான். இப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வைக்கிறான். அவன் கேலண்டர்ல ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்கான். அன்னைக்குதான் ரக்ஷா பந்தன். இந்த குட்டி பையனும் அவன் சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு டாய்ஸ் கடைக்கு போறான். அங்க போயிட்டு ஒரு காரை ரொம்ப நேரமா உத்து பாக்குறான். இவனும் அங்க இருக்கிற கடைக்காரர்கிட்ட இவனோட பணத்தை கொடுத்துட்டு அங்க ஒரு பேபி டால் இருக்கு, அததான் இவன் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுல அவங்க அக்கா இன்னைக்கு ரக்ஷா பந்தங்கிறனால தம்பிக்கு ஆசையா ராக்கி கட்டி விடுறாங்க. ராக்கி கட்டினதுக்கு அப்புறமா அக்கா ஆசையா கிஃப்ட் வேணும்னு சொல்றாங்க. ஆனா தம்பி சோகமா என்கிட்ட இல்லன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே தனக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்த அந்த பார்பி டால் பொம்மையை எடுத்து அக்கா கிட்ட கொடுக்குறான். அக்காவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த கடையில அந்த பொம்மையை அவங்க அக்கா வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட காசு இல்லாதனால அது வாங்காமே வந்திருப்பாங்க. இவனுக்கும் அந்த டாய்ஸ் கடையில இருக்கிற கார் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா அக்காக்காக வாங்கி கொடுக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு அக்காவை சந்தோஷப்படுத்தி இருக்கான். அக்கா தம்பிங்கிறது எப்பவுமே ஒரு அழகான உறவு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.